வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் தரக்கம் யாரை பார்க்க போகிறோம்னா இந்த தேனி நாடாளுமன்ற தொகுதியில் எதுக்கு தோல்வின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி தரப்பு இந்த ஆலோசனை கூட்டத்தில் கேட்டிருக்காரு. அதுக்கு நிர்வாகிகள் சொல்லியிருக்காங்க, தங்க தமிழ் செல்வன் டிடி தினகரன் பிரபலான முகனால பார்த்தீங்கன்னா அவங்க மிகப்பெரிய லெவலில் வாக்கு வாங்கிட்டாங்க. அதனால தான் இங்கே நம்ம வேட்பாளர் பிரபலமான முகம் கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இரட்டை இலை சின்னம் பிரபலம் தானாங்க, இரட்டை இலை சின்னம் எல்லாருக்குமே தெரியும்ல, அப்போ அதை வச்சு வாக்கு கூடியிருக்கணுமேன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி கேட்க, அதுக்கு உதயகுமார் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அங்கே இருக்க ஒன்றிய செயலர் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஆதரவு மனையில் இருக்காங்கன்னே, அதனால தான் தோல்வி. இப்போ வர சட்டமன்ற தேர்தலில் அந்த ஒன்றிய செயலரை மாற்றி விட்ருங்க, நான் ஜெயிச்சு காமிக்கிறேன்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அப்படியாப்பா நான் அப்படியே மாற்றிடுறேன்ப்பான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சமாதான நிலைக்கு பார்த்தீங்கன்னா தோல்வியை கூட இப்படி மறைக்கிறாங்க. எதுக்கு தோல்வி அடைந்து தெரியும். அங்கே இருக்க ஒன்றிய செயலர் மட்டும் கிடையாது, தென் மாவட்டங்களில் நிறைய ஒன்றிய செயலர் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஆதரவு நிலையில் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் நீக்கிட்டு பார்த்தீங்கன்னா புது நபர்களை போகிறது சாத்தியமாக கேட்டிங்கன்னா துளி கூட சாத்தியம் கிடையாது. அப்படி நடந்துச்சுன்னா எடப்பாடி பழனிசாமியோட நாற்காலிக்கே வேட்டுன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படியே மாற்றிடலாப்பான்ற மாதிரி ஒரு சமாதான நிலை தான் சொல்லியிருக்காரு, தவிர்த்து மாற்றுறதுக்கான வாய்ப்பு இல்லை. உதயகுமார் பார்த்தீங்கன்னா நல்லா மொளா இருக்கிறான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். நிர்வாகிகள்லாம் பார்த்தீங்கன்னா யார் மேலே கடுப்பாக இருக்காங்கன்னா உதயகுமார் மேலே தான் கடுப்பாக இருக்காங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க உதயகுமார் ராமநாதபுரத்தில் பெரும்பாலும் ஜெயிக்க வைக்கணும் பார்க்கல. எடப்பாடி பழனிசாமி எப்படியாச்சும் குழு விற்கணும், எடப்பாடியை பார்த்தீங்கன்னா ஜால்ரா அடித்து ஓபிஎஸை தோக்கடிக்கிறதுக்கான வேலைகளை தான் பார்த்தாரு. பெருமாள் ஜெயிக்கணும் வேலையை பார்த்துருந்தா பெருமாள் ஓரளவுக்கு வாங்கி வைப்பார், 2வது இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அங்கே ஓபிஎஸ் 2வது இடத்துக்கு வர்றாருன்னா கண்டிப்பாக அது முக்கியமான காரணம் உதயகுமார் தான். உதயகுமாரோட தப்பான முடினால தான் பார்த்தீங்கன்னா பெருமாள் மிகப்பெரிய லெவலில் டெபாசிட் காலி அளவுக்கு போச்சு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.